ஒருத்தரை வச்சு சமாளிக்கிறதே பெரிய பாடு. எங்கள் வீட்டில் இப்போ 3 டிக்கெட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருப்பூர்லேருந்து வந்தார். இவர் ஒரு ஜாலியாக வந்தார். ஆனால் இங்கே வச்சு செஞ்சுட்டாங்க எங்கள் ஜெஸ்டி. நொந்து போயிட்டான். இவளுக்கு வேறு வேலையே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் வைக்கிறது, அழைக்கிறது, வைக்கிறது, அழைக்கிறது, இதே தாங்க வேலை. நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி என்னால் சமாளிக்க முடியல, வாங்க நாத்தனார் வீட்டுக்கு போகலாம், அங்கே போனாவாது ஜாலியாக விளையாடுவாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. வெளியே கிளம்புறதுல கூட ஒரு சண்டைங்க. நான் தான் லிஃப்ட்டை அழுத்துவேன், நீ அழுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரே சண்டை போர்க்களங்க. இதே தாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டில் தான் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எங்கள் பாப்பாவை நான் பயம்படுத்திட்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வா பாப்பா நான் கார் எடுக்கிறேன், நீங்கள்லாம் பின்னாடி உட்காருங்கன்னா, ஐயோ அம்மா நான் வரமாட்டேம்மா, என்னாலாம் முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தாம்மா கூப்பிட்டு போவீங்க, அது கூட நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டீங்கம்மா, சுற்றி இருக்கிறவங்க தாம்மா கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு பயமாக இருக்குமா, ஐயோ நான் வரமாட்டேம்மான்னு ஒரே அமக்கலம். இல்லை நான் காரு தான் பாப்பா எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எங்கள் சின்ன பாப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் வந்தா பார்த்தியா, அவள் தான் வருவான்னொடனே அவன் என்ன பண்ணான், நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னா. சரி வாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு பைக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பைக் எடுக்க நான் போயிட்டேங்க. ஒரே சிரிப்பாக போயிடுச்சு எனக்கு. ஏன்னா காரில் பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எது, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இது உங்களுக்கு பழக்கமான்றதை சொல்லுங்கள். இந்த ஃப்ளாட்டில் இருந்தாலே இந்த குப்பையை எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. கிளம்புனோடனே அது ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க. ஏன்னா குப்பையை கீழே பிரித்து தர சொல்கிறாங்களா, பிரித்து தர முடியல. சரின்னு சொல்லிட்டு வெயிலில் கிளம்பிட்டோங்க. 3 பேர், மொத்தம் 4 பேர் பைக்கில். பக்கத்தில் தான், மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகணும். கிளம்பிட்டோம். இந்த லீவுக்கு அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, நம்மளுடைய மாமியார் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீடும் பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால் இப்படியே தான் ரவுண்ட் அடிக்கணும். வீட்டுக்கு போனால் எங்கள் நாத்தனார் பாரிஸ் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எவ்வளோ பூ கட்டியிருக்கேன் பாருங்கள். நான் கட்டின பூ எவ்வளோன்றது சொல்கிறேன். அவங்களும் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க உருண்டையாக மாலை மாதிரி கட்டினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மிஞ்சி போனால் ஒரு முழம் தான் கட்டினாங்க. அதுக்கே அவ்வளோ பூ ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடை பூ கட்டினேன். ஒரு எடை பூக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு எடை. ஆனால் 10 முழம் வந்துச்சுங்க. அப்போ செம்ம அடர்த்தியாக கட்டணும். ஆனால் உண்மையிலே பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சீசன் அப்போ நல்ல பைசா தான் நினைக்கிறேன். 10 முழம் பூ என்னால் சுத்தமாக தூக்கவும் முடியல, அளக்கவும் முடியல. இது எல்லாமே 100 ரூபாங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ பூ விலைன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ பூ 100 ரூபா, பார்க்கவே ஆச்சரியம் இல்லை? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.